பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரியவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சங்கீதக்காரன் கேட்கிறான். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அவர் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். காரணம், அவர் நம் மீது அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார், அவ்வளோ அஃபெக்ஷன் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய அன்பை நாம் சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 40:16 வசனம். 40ஆம் சங்கீதம் 16வது வசனம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உமக்குள்ளே மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. பக்தனாகிய எஸ்ரா சொல்லும்போது, கர்த்தரை தேடுகிற எல்லார் மேலும் அவருடைய கரம் நன்மையாகவே இருக்கிறது என்று சொல்லுகிறான். இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் மேல் ஆண்டவருடைய கரம் நன்மையாக இருக்கிறது. நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருக்கு எல்லா விஷயத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், நீங்கள் கர்த்தரை முதன்மையாக நிறுத்துகிறவர்கள், கர்த்தரை தேடுகிற உங்கள் மேல் ஆண்டவருடைய கரம் மெய்யாகவே நன்மையாக இருக்கிறது. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் காரியங்கள் எல்லாம் அவரை மேற்போட்டு விசாரித்து உங்களை வழிநடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். இரண்டாவதாக சொல்லுகிறார், உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. எந்த சூழ்நிலையில், நம்முடைய வாழ்க்கையில் பற்பல விதமான சூழ்நிலைகள் வரும். யோபின் வாழ்க்கையில் பாருங்கள், பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாம் உண்டானது என்று பார்க்கிறோம். அப்போது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்கிறான். முதல் அதிகாரம் 21ஆம் வசனத்தில். அப்போது கர்த்தர் உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அவன் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினான். கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவருடைய விடுதலையை, ஆண்டவரால் வருகிற டெலிவரன்ஸை, ஆண்டவரால் வருகிற இரட்சிப்பை விரும்புகிற நாம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு, துதிப்பதற்கு, புகழுகிறதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இன்னும் கூட நாம் படிக்கும்போது பாருங்கள், ஸ்தோத்திரம். சங்கீத புத்தகம் 68:20வது வசனத்தில் படிக்கிறோம், நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற தேவன், இரட்சிப்பை தருகிற தேவன். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்களாகும் வழிகள் உண்டு என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை சத்ருவின் கண்ணிகளுக்கெல்லாம் தப்புவிக்கிறவர், சத்ருவின் ஆலோசனைகளுக்கு தப்புவிக்கிறவர். அவருடைய சித்தம் பரிபூர்ணமாய் நம்முடைய நிறைவேறும்படி நாம் ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் வாசித்தது போல, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அந்த ஒரு அனுபவம், ஒரு பரிசுத்தமான அனுபவம், எப்போதும் கர்த்தரை துதிக்கிற அனுபவம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று பக்தன் சொன்னது போல ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஜெபிப்போம். எங்களுக்கு நல்ல இரட்சிப்பின் அனுபவத்தை தந்து எங்களை அனுதினமும் வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உடைய இரக்கங்கள் மிகவும் பெரியவைகளப்பா. ஆச்சரியமாய் புதிய புதிய நாட்களை எங்களுடைய வாழ்க்கையில் கூட்டி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து எங்களை நடத்துகிறீர். உடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அதிகமாய் உம்மை தேட, அதிகமாய் உம்மை நோக்கி ஜெபிக்க, அதிகமாய் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய். பேர் பேராய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகளுக்கு மேன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி எப்போதும் ஆண்டவரை நாங்கள் துதிக்க, ஸ்தோத்தரிக்கக்கூடிய பலனை இந்த நாளில் எங்களுக்கு தார். நம்முடைய பிள்ளைகளோடு கிருபை இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.